ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாட்களில நம்மளுடைய இருதயம் பின்வாங்காத, கர்த்தரை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயமா இருக்கணும். ஏதாவது பின்வாங்கி போயிருந்தானா அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேரா போகலாம். யோசுவா 23ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது உங்களுக்கு அதாவது என்னன்னா, ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறதா இருந்தாலும் இதுதான் உண்மை. வேதத்தின்படிதான் நம்ம பேச முடியும். சோ அந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தை படிக்கும் போதே பயமா இருக்குல்ல. அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நம்மளுடைய இனத்தவர்கள் இடத்துலதான் நீங்க பெண் கொள்ளணும், பெண் கொடுக்கணும். அந்நிய ஜாதிகள் இடத்துல, சபிக்கப்பட்ட ஜாதிகள் இடத்துல நீங்க பெண் கொள்ளக்கூடாது, பெண் கொடுக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். சொன்னது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கினா எதனால பின்வாங்குவேன்னா, நீ அந்நிய ஜாதி பெண்களோட இல்ல ஆண்கள் மேல நீ அவர்கள் மேல கண் வைக்கும் போது, அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுத்துக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க அழகா போட்டுக்க பாருங்க. அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பாங்க, அவங்க வளைகையாக இருப்பாங்க, உங்களுடைய விழாக்களுக்கு சவுக்கா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை அறியாத அந்நிய ஜனங்களை நம்ம விரும்பி திருமணம் பண்ணுகிறதா இருந்தது, அது என்றைக்கு இருந்தாலும் அது நமக்கு முள்ளாய்தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிஸ்டர் இவங்க தானே, இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேத்தலிக் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் இப்படி பப்ளிக்கா பேசுறேன்னு நீங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இவங்க அந்நிய எண்ணத்தவர் தானே, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்கள ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள நான் கொண்டு வந்தேன். அவங்க என்னால ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, என்னால அவங்க சபைக்கு வந்துட்டு இருக்காங்க, வாரந்தோறும் சபைக்கு வந்துருவாங்க, என்னை விட நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் மார்த்தட்டி கொள்ளாதீங்க. எல்லாம் திருமணத்துக்காக தான். நீங்க இல்லைன்னா அவங்க சபைக்கு வருவாங்களா? உங்களை பாக்குறதுக்காக தானே சபைக்கு வராங்க. சரி, நீங்க இல்லைன்னா அவங்க ஜெபிப்பாங்களா? உங்ககிட்ட நல்ல இம்ப்ரெஷன் வாங்குறதுக்காக தானே அவங்க ஜெபம் பண்றாங்க. நான் பேசுறது குத்துதான் உங்களுக்கு, இதுதான் உண்மை. நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்கள் உண்டு. இல்ல இதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் இதுதான் காமிச்சாரு எல்லாம் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன புதுசுல ஆலயத்துக்கெல்லாம் வருவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எண்ணி ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் எனக்கு டயர்டா இருக்கு, நான் சர்ச்சுக்கு வரல, இல்ல எனக்கு இங்க ஃபங்க்ஷன் இருக்கு, நான் சர்ச்சுக்கு வரல. நான் ஏன், நீ உன்னுடைய தெய்வத்தை நீ வழிபடு, என்னுடைய தெய்வத்தை நான் வழிபடுக்கிறேன். ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். சாபம் சாபம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திக்கலாமே, சாபம். நான் விரும்பிட்டேனே, என்ன பண்றது? மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துருங்க. ஜாக்கிரதை, யாரோட நீங்க பிணைக்கப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவங்களோட பிணைக்கப்பட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராளியா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கண்ணியா இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு சவுக்கா இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு வலையா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு முள்ளா இருப்பாங்க உங்க வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும். ஜாக்கிரதை. நம்ம பாக்குறதுக்கு சூப்பர் நல்ல வேலையில இருக்காங்க, இதுல என்ன இருக்கு சிஸ்டர்? நோ. நிறைய பேர் பரவாயில்ல சிஸ்டர், என்ன நம்மளோட இதுலயேதான் அவங்க வேற ஒரு இதுல என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா என்ன? சாரி, சிலை வழிபாடுகள் உங்க வீட்டுக்குள்ள வரும், சிலைகள் உங்க வீட்டுக்கு வரும். ஜாக்கிரதை. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை துணிகரமா நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மட்டும் சபிக்கப்பட்டதா இருக்காது, உங்க பிள்ளையோட வாழ்க்கை கடைசி மூச்சு வரைக்கும் அழுகையும் கண்ணீருமா இருக்கும். ஜாக்கிரதை என்று சொல்லுகிறார். இந்த காரியங்களை பண்ணும்போது, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஜாதிகளோடு நம்ம பிணைக்கப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அதை அருவருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை விட்டு செஞ்சு விடுவார். நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் தேடினாலும் கிடைக்காத தூரத்துல நம்ம ஓடி போயிடுவோம்.
இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, நீங்க கர்த்தரோட இருக்கணும்னா உன்னுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை கர்த்தருக்கு நேரம் திருப்புங்க. உங்களுக்கான காரியங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க மடியில கொண்டு வந்து போடுவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, அநேக காரியங்கள் எங்களுடைய விருப்பங்களுக்கு, ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் எங்க வாழ்க்கையில நடக்கணும்ன்றதுக்காக நிறைய சாக்கு போக்குகளை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேரை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க, எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நாங்க ஆண்டவரே தரித்திருக்கிறவர்களாய், ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஜாதியாரோடு நாங்கள் கலவாதபடிக்கு, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களோடு பிணைக்கப்படுகிறவர்களாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, திருமணம் பண்ணிட்டு நான் மாத்துவேன், நோ. ஆண்டவரே, திருமணத்துக்காக மாறினவங்க, நோ. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வைராக்கியமாய் நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை சரி செய்து கொள்ள, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து பின்வாங்கி போகிறவர்களா நாங்கள் இல்லாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இது ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஒரு தாயா சொல்றாங்க, அம்மா நான் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேமா, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஆண்டவரே, நீர் அவர்களோடு இடைப்படுங்க. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்கிறதே. என் கர்த்தர் அந்த மகளுடைய கண்ணீருக்கு நீர் இரக்கத்தை காட்டுவீராக. குடும்பத்துல ஒரு விமோசனத்தை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எவைகள் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை அரித்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியல. சிஸ்டர், நீங்க ஜெபிக்கிறத காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ செல்வாக்குகள் இருந்தது இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் ஜீரோவா இருக்குன்னா நம்ம செய்த துணிகரங்கள் தான் காரணம். கர்த்தர் முகத்துக்கு முகமாய் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, மண்டிடுங்க, ஆண்டவருடைய பாட்டுல விழுந்து அழுங்க, செய்த பாவங்களுக்கு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை துளிக்க செய்வார். அப்பா, என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரோடும் கரம் இருக்கட்டும். நாங்கள் பின்வாங்கி போகிறவர்களா இல்லாதபடி உம்மோடு கை கோத்து நடக்கிறவர்களா எங்களை நீர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல ஆண்டவரே ஆவல் கொண்டதா இருக்க கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.